ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months ப்ளஸ் பேபிக்கு ஒரு சர்லக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் போடுறது, எவ்வளோ அளவு போடலாம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ 6+ months பேபி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ எல்லாமே நேச்சுரலாக ஆர்கானிக்காக நம்ம வாங்கிட்டு வச்சுருக்கிற இந்த பொருளில் இருந்தால் இப்போ நம்ம இந்த சர்லக் மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்புகிறேன். ஆக்சுவலி என்னோடய பேபிக்கு 6 months + 6 ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் 6 months + பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த சர்லக் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல் ஆர்கானிக்காக நல்லா நேச்சுரலான பொருளை வச்சு தான் நான் இந்த சர்லக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ மக்கானா இந்த கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மக்கானா எடுத்திருக்கேன், தாமரைப்பூ விதை. அதே கப்லேயே பார்த்திங்கன்னா அவல் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை அண்டு பம்கின் சீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் வால்நட்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். அண்டு பாதாம் ஒரு 8, முந்திரி ஒரு 5, அண்டு பிஸ்தா ஒரு 8. ஸோ இதெல்லாம் போதுமான அளவு ஒரு 10 daysக்கு வர்ற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மக்கானா போட்டுருங்க. ஒரு பேனில் மக்கானா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி ஒன்று பண்ணிக்கலாம். மக்கானாவும் அவனும் தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மற்றதெல்லாம் ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவல் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தக்கில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பம்கின் சீட் சேர்த்துட்டு ஸோ அப்புறமா வால்நட்ஸ் அண்ட் முந்திரி அண்ட் பாதாம் அண்ட் பிஸ்தா. ஸோ லைட்டாக ஜீரகம் வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்ட மாதிரி எடுத்துக்கலாம். பிகாஸ் ஈஸியாக டைஜஷன் ஆகும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன். ஸோ லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ போட்டு நல்லா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 week இல்லை 10 days அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ 1 month அந்த மாதிரிலாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். பிகாஸ் குட்டி பண்ணுறதால நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அப்பப்போ வேணுன்றத ஒரு 1 week இல்லை 10 days அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அண்ட் எல்லா சத்துமே நிறைய அடங்கியிருக்கு. ஸோ அதனால் தாராளமாக இது கொடுக்கலாம். இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வாசம் வந்துருச்சு. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரகத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணாலே ஓகே தான். பிகாஸ் இந்த சீரகம் ரொம்ப நல்லா சரியாகணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே அந்த சீரகத்தை போட்டு லைட்டாக வாங்க பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க வதக்கியாச்சு. ஸோ இதையுமே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிறேன். இந்த மக்கானா ப்ளஸ் ஓட்ஸ் கூட அவல் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க எல்லாமே வறுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா கருப்பு கடலை வெள்ளை கடலை ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஈவினிங் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்க்காக. சரி வாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். ஸோ இது நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ டைம் எடுத்து அரைச்சாலும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் குறைக்குறன்னு தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதை வச்சு சளிச்சிக்கோங்க. சளிச்சிட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. ஸோ சளிச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் அப்படியே நான் இந்த ஜூஸ் வடிக்கிறதுல மாற்றிக்கிட்டேன். ஸோ எங்கள் சல்லடை இல்லை அதில் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் சல்லடை இருந்தால் அதில் போட்டு நல்லா ஈஸியாக நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணி அதில் வச்சு நல்லா நீங்கள் அப்படி குறை தேய்ச்சி விட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டானது மட்டும் கீழே நமக்கு கொட்டிட்டு இந்த குறை இருக்கிறதுலாம் மேலே நின்றுடும். ஸோ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சளிச்சு எடுத்துட்டு இந்த சாஃப்டாக இருக்கிற மாவெல்லாம் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். ஸோ குறை இருக்கிறதெல்லாம் தங்கிடுச்சு. ஸோ இதை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் இது எல்லாமே நம்ம அந்த நட்ஸஸ் தான் இல்லையா. ஸோ இதில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை விட்டு அப்படியே உருண்டையாக பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க ரெடி பண்ணி வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு கூட்டி வச்சு நீங்கள் டெய்லியும் ஒரு 1 or 2 ஸ்பூன் போதுமானது நல்லா காய்ச்சி கொடுக்கலாம். ஸோ சர்லக் மாதிரி கொடுத்து வரலாம். டெய்லியும் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 12 to 1 அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும். அவங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் கொடுக்க போகிறேன். செய்யலாம் வாங்க. ஸோ அவ்வளோதாங்க அரைச்சது சளிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கண்டெய்னர் சில்வர் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸ் அப்படி இல்லைனா கண்ணாடி பாக்ஸில் போடுங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு 2 ஸ்பூன் குழந்தைக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு சர்லக் ரெடி பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது அது விஷயம் நீங்கள் சத்துமாவெலாம் காய்ச்சற மாதிரி அதே மாதிரி தான். ஸோ தண்ணி போட்டு கரைச்சிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும். ஸோ நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கட்டியாகிற மாதிரி ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த 2 ஸ்பூன் கரெக்டானது பாப்பாவுக்கு. ஸோ அப்படியே அடுப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்க வேண்டாம். ஸோ சிம்மில் வச்சாலே அதுவாக தானா ஸ்லோவாக வெந்து வரும். ஸோ எந்த ஒரு பொருளுமே ஃபாஸ்ட்டாக வெந்து வந்தால் அது உடம்புக்கு நல்லதில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா கட்டியான நம்ம கொடுக்குற சர்லக் பதத்துக்கு நல்லா கட்டியாக வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோம்.
ஸோ இது போல் நல்லா கொதித்து வெந்து வரணும். நல்லா வேக வச்சு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டெசிஷன் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு விடுங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் கிளறி வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும். ரொம்ப கட்டியான பரவாயில்ல, பட் ஒரு பெரிய பெரியாக வர மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக கிளறி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்டான பிளேஸில் தான் இருக்கும் விட்டுறதுக்கு குழந்தைக்கு கொடுக்க. நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது, நல்லா வெந்தும் வந்துருச்சு. ஸோ இந்த வெந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு சர்லக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து சர்லக்கெலாம் வாங்கி விட்றதை விட இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியான ரெசிபியை வச்சு ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வறுக்கவும் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாவே டைஜஷன் ஆகும். நல்லா தாராளமாக கொடுக்கலாம். 6 months ப்ளஸ் பேபிக்கு கண்டிப்பாக இது கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் பேபிஸ்க்கான ஃபுட்டெல்லாம் இனிமேல் நிறைய வந்துட்டுருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.